Hi friends, welcome to our channel. So நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் Unit-1 லாங்குவேஜ் அண்ட் சொசைட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் நான் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் ஆஃப் தி லேர்னர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸில் என்னென்ன நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் லிங்குவிஸ்டிக் நாலேஜ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுக்காக டீச்சர்ஸ் வந்து லிங்குவிஸ்டிக் நாலேஜ் தேவைப்படுது, எதுக்காக அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் தென் இஷ்யூஸ் இன் தி லேர்னிங் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ். ஸோ பசங்க வந்து செகண்ட் லாங்குவேஜ் படிக்கும்போது என்னென்ன இஷ்யூஸஸ் வருது, அண்ட் தென் என்னென்ன நீட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, அசஸிங் தி நீட்ஸ் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இன் டீச்சிங் அ லாங்குவேஜ். ஆஃப்டர் தட் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி எது இருக்குதுன்னா செகண்ட் லாங்குவேஜ் வந்து பசங்க படித்தாங்கன்னா எப்படிலாம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அந்த செகண்ட் லாங்குவேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னால் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. லைக் அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் லைக் தமிழ், ஸோ அதெல்லாம் வந்து ரீஜனல் லாங்குவேஜாக வரும். அதே வந்து செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னும் போது லைக் இங்கிலீஷ், ஸோ அதெல்லாம் வந்து செகண்ட் லாங்குவேஜாக வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கும்போது டீச்சர் ஷுட் நோ தி பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் நோ அபவுட் தி லாங்குவேஜ் ஆஃப் லேர்னர்ஸ். ஓகே, ஸோ டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட், அவங்க எந்த லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது, எந்த லாங்குவேஜில் அவங்க வந்து ரீஜனல் லாங்குவேஜாக இருந்திருக்குது, ஸோ அதெல்லாமே வந்து யார் கண்டுபிடிக்கணும், டீச்சர். ஸோ டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் ஜினிஷி அண்ட் தி ஜைனோஸ் 2009 ஹைலைட்டட் தி கல்ச்சர், லிங்குவிஸ்டிக் அண்ட் educational diversity found among children in 21st century. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கல்ச்சர் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, எஜுகேஷனல் டைவர்சிட்டி வந்து வந்திருக்கு. எப்போ 21st சென்ச்சுரியில் இது டைவர்சிட்டிலாம் வந்திருக்கு. ஒரு சில்ட்ரனுக்குள்ளே இந்த மாதிரி வந்து கல்ச்சரல் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி எல்லாமே வந்து பசங்க கிட்டேருந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் linguistic diversity means student from different region come and study in one classroom. ஸோ linguistic diversityனா என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து ஒன்றா வந்து அவங்க வந்து ஒரே கிளாஸ் ரூமில் படிக்கும்போது தான் இந்த வந்து லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி வருது. அங்கே எதனால அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து வராங்க. லைக் ஹிந்தி, நார்த்லேருந்து வந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க ஹிந்தி பேசுவாங்க. அதே மாதிரி வந்து சவுத்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க தமிழ் பேசுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து லைக் வெளியூர்லேருந்து வர்றாங்க. அது மாதிரி வரும்போது அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்ச பசங்க வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வரும்போது தான் இந்த லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி வந்து அக்கர் ஆகுது. ஸோ டீச்சர் லீட்ஸ் கிளாஸ் ரூம் வித் அ மிக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேக்ரவுண்ட். ஸோ அதனால் ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் ரூமை ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி வருது. ஸோ டீச்சர் ஷுட் ஹேவ், அதனால் வந்து டீச்சருக்கு வந்து கண்டிப்பாக லிங்குவிஸ்டிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு டீச்சர் ஷுட் ஹேவ் அ லிங்குவிஸ்டிக் நாலேஜ் ஸோ தட் ஷி கேன் ஹேண்டில் தி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன். ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து வர பசங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா டீச்சர் ஷுட் நோ லிங்குவிஸ்டிக் நாலேஜ், ஷுட் ஹேவ் அ நாலேஜ் இன் லிங்குவிஸ்டிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா லிங்குவிஸ்டிக் நாலேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லிங்குவிஸ்டிக் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் அண்ட் மாடலிங் தி லாங்குவேஜ். ஸோ லிங்குவிஸ்டிக்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜோட சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் தான் வந்து லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸ்டடிங் அண்ட் மாடலிங் தி லாங்குவேஜ் கூட லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் நாலேஜ் விச் இன்க்ளூட்ஸ் ஃபோனோலஜி, மார்ஃபோலஜி அண்ட் சின்டெக்ஸ். ஃபோனோலஜி அப்படின்னா ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபோனோலஜி. ஃபோனோலஜி மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ் இன் லாங்குவேஜ். லைக் ஏனா அ, பீனா பா, அந்த ஃபோனிக் சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சவுண்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபோனோலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கணும். அண்ட் தென் மார்ஃபாலஜி மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்டு. ஸோ இப்போ ஒரு சவுண்ட்ஸ் நம்ம படிச்சிட்டோம், அந்த சவுண்ட்ஸ் வச்சு ஒரு வேர்டை வந்து நம்ம எப்படி வந்து படிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து மார்ஃபாலஜி. லைக் வந்து பேட் அப்படின்றது பா ஆ. ஸோ பேட் அப்படின்றத நம்ம வந்து அந்த ஃபோனிக் சவுண்டோட எப்படி வந்து நம்ம கம்பைன் பண்ணி படிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து மார்ஃபாலஜி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா விச் மீன்ஸ் த மெத்தட் ஆஃப் கம்பைனிங் வேர்ட்ஸ் டு ஃபார்ம் சென்டென்ஸ். ஒரு வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோனாலஜி மீன்ஸ் சவுண்ட்ஸ் லைக் அ ப அதெல்லாம் சொல்கிறது வந்து ஃபோனாலஜி, ஃபோனிக் சவுண்ட்ஸ். அண்ட் தென் மார்ஃபாலஜி மீன்ஸ் அந்த சவுண்ட்ஸ் வச்சு ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து மார்ஃபாலஜி. அண்ட் தென் சின்டாக்ஸ் மீன்ஸ் அந்த வேர்ட்ஸ்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து லிங்குவிஸ்டிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டீச்சர்ஸ் நீட் டு நோ லிங்குவிஸ்டிக் நாலேஜ். எதனால் டீச்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும்
அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து பசங்க வந்து ஒரு கிளாஸ் ரூமில் படிப்பாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நெசசரி ஃபார் டீச்சர் டு ஹாவ் பேசிக் நாலேஜ் ஆஃப் லிங்குவஸ்டிக். டீச்சர் ஷுட் ஹாவ் நாலேஜ் இன் லிங்குவஸ்டிக் சச் as phonology, morphology and syntax. Teach language teacher with a good knowledge in linguistics. ஸோ இப்போ லாங்குவேஜ் டீச்சர் இப்போ செகண்ட் லாங்குவேஜ் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து அந்த லிங்குவஸ்டிக்கான ஒரு குட் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். could alone understand the linguistic differences among the student. அப்போ தான் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டை வந்து புரிஞ்சுட்டு அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் அவங்க வந்து நடத்த முடியும். பசங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் தெரியுது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இறங்கி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ தட் ஒன்லி தே கேன் மேக் யூஸ் ஆஃப் சூட்டபிள் டீச்சிங் அப்ரோச். நான் சொன்ன மாதிரி அப்போ தான் அவங்க வந்து அதை சூட்டபிள் டீச்சிங் அப்ரோச்சை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா some students may have low proficiency in the second language. ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லோ ப்ரொஃபஷன்சி இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் பற்றி என்னன்னே தெரியாமல் இருக்கும். அவங்க வந்து ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்துலேருந்து படித்தவங்களாம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை எடுத்து படிக்கிறவங்களாம் இல்லை. அப்போ செகண்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு அப்பியர் ஆகும்போது அதுக்கான நாலேஜும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அது மாதிரி ஒரு சில பசங்க வந்து கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. அண்ட் தென் சம் அதர் மே ஹாவ் அ ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகே, லைக் வீட்லேயே அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி நாலேஜஸ் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். அண்ட் தென் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லாவே பேசுவாங்க செகண்ட் லாங்குவேஜ், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கும், குட் ப்ரொஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பைண்டான ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் செகண்ட் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுல இஷ்யூஸ் வரும். யாருக்குன்னா லோவர் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இறங்கி சொல்லிக் கொடுக்கணும் மிஸ். அதே வந்து குட் ப்ரொஃபிஷியன்சிக்கு வந்து ஓகே அவங்க வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன சொன்னாலும். ஸோ அதனால் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். டீச்சிங் மெத்தட் வந்து அவங்க வந்து ஒரு லைக் பேசிக்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். திஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி கிளாரிங் மீன்ஸ் dazzling among students. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் அசஸிங் தி நீட்ஸ் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர். ஸோ எப்படி வந்து அதை அசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்வியூ இஸ் தி பெஸ்ட் மெத்தட் டு அசஸ் தி நீட்ஸ் ஆஃப் எவ்ரி செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர். ஸோ அந்த பசங்களை வந்து எப்படி வராங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரொஃபிஷியன்சி இருக்குது, லோவாக இருக்காங்களா இல்லை கொஞ்சம் ஃபேராக இருக்காங்களா இல்லை வந்து ரொம்ப நல்லாவே ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்களா அந்த செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது எப்படி வந்து ஒரு டீச்சராக இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ வைக்கணும். ஸோ இன்டர்வியூன்றது ஒரு பெஸ்ட் மெத்தட் டு அசஸ் தி நீட்ஸ் ஆஃப் எவ்ரி செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர்ஸ். ஸோ லாங்குவேஜ் டீச்சர் ஷுட் கண்டக்ட் இன்டர்வியூ. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும். ஸோ அபவுட் 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இன்டர்வியூ அவங்க கண்டக்ட் பண்ணணும். தே ஷுட் அசஸிங் தேட் ஸ்கில்ஸ். ஸோ ஏர்ன் பண்ணணும். டீச்சர் வந்து அவங்களுடைய ஸ்கில்லை வந்து அசஸ் பண்ணணும். எப்படின்னா லைக் ரீடிங், அவங்கள ரீட் பண்ணி வைக்கலாம், இல்லைனா லிசனிங் காம்ப்ரஹென்ஷன், LSRW இருக்கு இல்லையா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங். ஸோ த செகண்ட் லாங்குவேஜ் அண்ட் எபிலிட்டி டு இன்டகிரேட் வாட் ஆர் லேர்ன் த்ரூ ஸ்மால் டெஸ்ட். ஸோ அவங்க அது மாதிரி வச்சு அவங்க எந்த அளவில் இருக்காங்க அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அலாங் வித் திஸ் டீச்சர் ஷுட் ஃபைண்ட் அவுட் தி ஸ்டூடெண்ட் கல்ச்சர் அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ அவங்க எந்த பேக்ரவுண்டில் வந்திருக்காங்க அப்படின்றதும் டீச்சர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி அசஸ்மெண்ட் வந்து பண்ணலாம். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இன் டீச்சிங் அ லாங்குவேஜ் அப்படின்னும் போது என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னா the teacher should fulfill the needs of linguistically and cultural diverse students only when he or she understands the basic principle of language teaching. So first one வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்கிங் டீச்சிங் மெத்தட்ஸ் ஃப்ளெக்சிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டீச்சிங் மெத்தட்ஸை வந்து ஃப்ளெக்சிபிளாக வைக்கணும், எல்லாருக்குமே காமனாக வைக்கணும் டீச்சிங் மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து யூஸிங் பெஸ்ட் டெக்னிக் அண்ட் அப்ரோச்சஸ் டு சூட் தி நீட்ஸ் ஆஃப் தி லெசன். ஸோ அந்த லெசனுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ், என்னென்ன அப்ரோச் அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும். அண்ட் தென் ப்ரொவைடிங் வேரியஸ் கம்யூனிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் கிரியேட்டிங் கிளாஸ் ரூம் கிளைமேட்ஸ் which enable student to face challenge and act with self confidence. And then next வந்து providing essential activities வந்து நிறைய கொடுக்கணும் that improves student vocabulary வந்து improve பண்ண மாதிரி இருக்கணும். and then understanding and then syntax understanding syntax and pronunciation. ஸோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் இன் டீச்சிங் அ லாங்குவேஜ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் பார்த்தோம்னா allowing students to use their first language while learning the second language. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜாக ஒரு புது லாங்குவேஜாக அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து குட்டாக இருந்தாங்கன்னா குட் ப்ரொஃபஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுவே லோவாக இருக்க பசங்களுக்கு வந்து அந்த செகண்ட் லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் அக்வயர் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜை.
however encouraging students to modify interact in the second language itself. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது செகண்ட் லாங்குவேஜில் தான் இப்போ நம்மளே வந்து இங்கிலீஷ் பேசணுன்னா நம்ம எந்த இங்கிலீஷோ ஹிந்தியோ நம்ம பேச தான் அது வந்து இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், பேச அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ண செகண்ட் லாங்குவேஜ்லேயே அவங்க கற்றுக்கிற லாங்குவேஜில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். தென் ஒன்லி தே கேன் லேர்ன் தி லாங்குவேஜ் எஃபெக்டிவ்லி. ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன் ஆஃப் திஸ். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக வந்து நிறைய யூனிவர்சிட்டி பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.